திண்டிவனத்தில் திமுக நிர்வாகிகள் நடு ரோட்டில் மோதிக்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. திமுக கவுன்சிலரின் கணவர் மற்றும் முன்னாள் கவுன்சிலரிடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கலீப் அப்துல்லா வழங்க நாம் கேட்கலாம். கலீப் அப்துல்லா, மேலும் விவரம். வணக்கம். திண்டிவனம் 29வது வார்டு கவுன்சிலராக இருப்பவர் அரும்பு குணசேகரன். இவரது கணவர் குணசேகரன். திமுக நிர்வாகியான இவர் இன்று அம்பேத்கர் குறித்து அவதூறாக பேசிய அமித்ஷாவை கண்டித்து மத்திய அரசுக்கு எதிராக நடந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு விட்டு திண்டிவனம் தாலுகா அலுவலகத்தில் நின்றிருந்தார். அப்போது திண்டிவனம் இந்திரா காந்தி பேருந்து நிலையம் அருகே மழை காரணமாக பாலடைந்த பாலத்தை அரும்பு குணசேகரன் தனது சொந்த செலவில் செய்து சீரமைத்துள்ளார். அது சம்பந்தமாக நகராட்சியிடம் பில்லு வழங்கியதாக கூறப்படுகிறது. இதை முன்னாள் கவுன்சிலர் பாஸ்கர் மற்றும் சேர்மன் நகராட்சி ஆணையரிடம் பாலத்திற்கு அந்த செலவை தர வேண்டாம் என கூறியதாக கூறப்படுகிறது. ஆர்ப்பாட்டம் முடித்துவிட்டு அங்கு நின்றிருந்த முன்னாள் கவுன்சிலர் திமுக மாவட்ட நிர்வாகி பாஸ்கர் நின்றிருந்தார். அப்போது இது சம்பந்தமாக கவுன்சிலர் கணவரிடம் கேட்டுள்ளார். அப்போது இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு முற்றிலும் அப்போது ஆத்திரம் அடைந்த பாஸ்கர் திடீரென கவுன்சிலர் அரும்பு குணசேகரன் கணவரை தாக்கினார். இதில் இரு தரப்பினும் ஒருவருக்கு ஒருவர் மோதிக்கொண்டதால் அந்த இடமே போர்க்களம் போல் மாறியது. உடனடியாக அங்கிருந்த திமுகவினர் அவர்களை அங்கிருந்து சமாதானம் செய்து அவர்களை அங்கிருந்து அனுப்பி வைத்தனர். மேலும் பாஸ்கருக்கு இந்த முறை கவுன்சிலர் சீட்டு தராமல் தலைமை மறுத்து இந்த முறை வேறு ஒரு நிர்வாகிக்கு அரும்பு குணசேகரனுக்கும் வழங்கப்பட்டது. இதில் இருவருக்கும் தேர்தல் முன்விரோதம் இருந்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் இவர்களுக்குள் மோதலால் திண்டிவனம் நேர்வீதி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் பொதுமக்கள் வாகனங்களை செல்ல முடியாமல் கடும் அவதி அடைந்தனர்.